4.5 ஏக்கர் தென்னந்தோப்பு, 4 ஏக்கர் 50 செண்டு, தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் இருக்குது. கும்பக்கரை அருவியிலேருந்து வர்ற பாதையிலேருந்து இது பிரிஞ்சுக்கிறோம். ஒரு மண் பாதைக்குள்ளே வந்திருப்பாங்க. பாதை வசதியோடு தான் இருக்குது, நோ ப்ராப்ளம். வந்து போகிறதுக்கோ பாதைக்கோ எந்த படைஞ்சலையும் கிடையாது. காரோடு வந்துடலாம், இடத்துக்கு பைக்கோடு வரலாம். தென்னந்தோப்பில் வருமானம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. மொத்தத்துக்கு இது 4.5 ஏக்கர் சொத்து. ஒரு கிணறு, தனி மோட்டார் இருக்குது. முந்தி கரும்பு விளைஞ்ச இடம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் நிலத்துக்கு தான் வேலை சொல்கிறாங்க, மரத்துக்கு சொல்லலை. இந்த ஏரியாவில் ஏக்கர் 30 லட்ச ரூபா நிலத்துக்கு போகுது. இப்போ ஒரு மரத்தோட வருமானத்தோடையே உங்களுக்கு விட்டு தந்துட்டு போகிறாரு. 35 லட்சம் கேட்குறாரு. 4.5 ஏக்கர் சொத்துது. பாருங்கள் மரத்தில் காப்பு எப்படி இருக்குன்னு. சரியான காப்பு இருக்குது பாருங்கள். வெட்டிக்கிட்டு தான் இருக்காங்க தேங்காய். தன்னால் வெட்டி விடுறாங்க. சொட்டு நீரெல்லாம் பாசெல்லாம் தேவையில்லை. இங்கே சொட்டு நீர் எதுவுமே தேவையில்லை. பாருங்கள். சுற்றி மாந்தோப்புக, தென்னந்தோப்புக, வாழைத்தோப்புக இப்படி தான் இருக்கும் பெரியகுளத்தில். பாருங்கள் நீங்களே எப்படி இருக்குது மரத்தில் காய். உங்களுக்கு காய் காமிக்கிறேன் பாருங்கள். தண்ணியை நீங்கள் பாய்ச்ச இந்த 4.5 ஏக்கருக்கு தண்ணி போதுமானது. இன்னொரு 10 ஏக்கர் இருந்தாலும் பாயும். இதுதான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சமமான பூமி. 35 லட்ச ரூபா கேட்குறாங்க. 1-2 குறைச்சி பேசலாம். கிணறு, சர்வீஸு, ஒரு செட்டு வீடு எல்லாம் இருக்குது. அது வீட்டுக்கு போவோம், பார்ப்போம், கிணற பார்ப்போம். சொட்டு நீர் பாசனம் இங்கே தேவையில்லை. வெட்டி விட்டுட்டு சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா 3 ஏக்கரும் 2 ஏக்கரும் பாஞ்சிருக்கும். இந்த வறட்சியில் இது சித்திரை மாதம். இந்த செட்டு வீடு ஒன்று கிடக்கு. இது பழைய வீடு தான், அவ்வளோ யூஸபிள் கிடையாது. இருந்தாலும் வரப்போக மழையில் நினைஞ்சா தங்கலாம். நீங்கள் ஒரு பொது வீடு போட்டுக்கலாம். 15 அடி செப்பரேட் பாதை. அந்த வெள்ளை ரூம் இதோட சேர்ந்தது இல்லைன்னா இது இல்லை. அது வேறு அவங்க நிலம். சரி, இப்போ கிணறு பார்த்தீங்கன்னா இந்த கிணறு போகிற செங்கல் கட்டி அவ்வளோ ஜாமுன்னு இருக்கும். இதில் சுத்தம் பண்ணிக்கிட்டால் போதும். கிணறு போக படிகள், நடந்து போக படிகள் எல்லாம் இருக்குது. பாருங்கள், கிணறு நீங்கள் தண்ணி வைத்த வைப்பீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாட்டர் ப்ராப்ளம் நோ. நெல் போட்டுக்கலாம், என்ன வேணுமோ போடுங்க. தண்ணி பிரச்சனை என்றைக்கு வராது. ஒரு சரமான சொத்தாக உருவாக்கி வாங்கி வாங்குறவங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மோட்டர் தூக்கி உள்ள ஓப்பன் வேல் போட்டு ஓட்டிக்கிற வேண்டிய. இந்த வறட்சியில் மழையால் வந்துருச்சுன்னா தண்ணி இங்கே வந்துடும், செங்கலுக்கு வந்துடும். அந்த செங்கலுக்கே வரும். அந்த பாசம் பூரா பிடிச்சிருக்கு பாருங்க, இதில் பூரா வந்துடும். இது பார்த்திங்கன்னா கும்பக்கரை ரோட்லேருந்து பிரிஞ்சு வரணும். இது தேனி மாவட்டத்துக்கு போகிறீங்களா, தேனி டவுனுக்குள்ளே போகிறப்பயே பெரியகுளம் பிரிஞ்சிருது. அதிலிருந்து கும்பக்கரை ஃபால்ஸ் சுற்றுலாத்தலத்திலேருந்து அந்த மெயின் பஸ் போகிற ரோட்லேருந்து ஒரு 750 மீட்டர் டு 500 மீட்டருக்குள்ளே தான் இந்த சொத்து அமைஞ்சிருக்கு. இது விவசாய மண் பாதையில் வரும். அது ரெக்கார்டுக்கெல்லாம் இருக்குது. அந்த பாதை 1000 ஏக்கருக்கு வர்ற பாதையில் ஒரு 15 அடி இன்னொரு ப்ரைவேட் லேண்டில் 15 அடி பாதை வாங்கியிருக்காங்க. நிலத்துக்குள்ளேயே வந்துடலாம். வணக்கம், ஸ்ரீராம் ஸ்ரீராமன் விடைகிறேன். வேணுங்கிறவங்க கேளுங்க. ஏக்கர் 35 சொல்லி 1-2 குறைச்சி பேசுகிறாங்க. நம்ம சொத்துக்கு கொடுக்குற காசு செல்லுபடியாகும். அனுசரித்து பேசி விடலாம். விரும்புகிறவங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, குறைச்சி பேசலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், அனுசரித்து கேட்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீராம் ஸ்ரீராமன் விடைகிறேன். நாங்கள்லாம் சொத்து வாங்கி தரும்போது எந்த வில்லங்கங்கள் இருக்காது. ரெக்கார்டு சுத்தமாக இருக்குது. சுத்தமாக இருக்காத ரெக்கார்டுகளை தொடமாட்டோம். சுத்தமாக இருக்கும். சர்வே பண்ணி கையில் ஒப்படைச்சி உங்களை நல்ல முறையில் இங்கே அமர்த்திட்டு போவோம். ஒரு பிரச்சனையும் இருக்காத சொத்துக்களை தான் வாங்கி தருவோம். சுற்றுச்சூழல் நல்லாயிருக்கும், தொந்தரவு இருக்காது. வாங்குகிறவங்க வாங்க, நல்ல விலை முடிச்சு வரும்.